ஹாய்! அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ நைட்டே வந்து கோலம்லாம் போட்டுட்டேன். ஏன்னா வந்து மார்னிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ இந்த 2 விளக்குமே நான் வந்து பொங்கலுக்காக நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ பார்க்கவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. கூடவே இந்த 2 தாம்பழமும், இது வந்து விளக்கு வைக்கிறதுக்காக 2 தாம்பழமும், அதுக்கப்புறம் ஒரு கரண்டியும் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா வந்து என்னோடய கரண்டி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அது வந்து பானை சின்னதுனால கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுனால இந்த வாட்டி ஒரு சின்ன கரண்டியும் வாங்கியிருந்தேன். ஸோ இது எல்லாமே இந்த வாட்டி நான் பொங்கலுக்காக நான் வந்து வாங்கியிருந்தது. நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் அப்படின்னா, இந்த விளக்கு, அப்புறம் பானை, இந்த பூஜை பொருள் இது எல்லாத்துக்குமே வந்து சந்தன குங்குமம் வைக்கணும். ஸோ இதுதான் வந்து உள்ளதுலேயே வந்து ரொம்பவே டைம் எடுத்து பண்ணக்கூடிய விஷயமா எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டே பண்ணி முடிச்சிட்டேன்னா மற்ற வேலையில் கொஞ்சம் ஸ்பீடாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து இந்த பழம், காய்கறிகள் இது எல்லாமே எடுத்து வைக்கணும். ஸோ இந்த வாட்டி எனக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தனால எல்லாமே பொறுமையாக நிதானமாக தான் வந்து பண்ணேன். ஏன்னா வந்து போன வாட்டி வந்து அவசர அவசரமாக பண்ணி சில விஷயங்கள் பண்ணாமல், அப்புறம் பண்ணி மறந்து போய் தெரியாமல் நிறைய விஷயங்கள் வந்து சொதப்பினேன். ஸோ இந்த வாட்டி எதுவுமே சொதப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து சில விஷயங்கள் வந்து பொறுமையாக பண்ணேன். இருந்தாலும் சின்ன சின்ன தப்பு இருந்துச்சு. ஸோ அதை எல்லாமே அடுத்த வாட்டி கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வாட்டி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த வாட்டி எல்லாமே ரெடி பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாமிக்கு வந்து இந்த மஞ்சள் வந்து அதாவது பிள்ளையாரில் வந்து இந்த மஞ்சள் பண்ணுவாங்க. ஸோ போன வாட்டி நான் சுத்தமாக அது வந்து பண்ணலை. இது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அம்மா தான் சொல்லி தந்தாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் வந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நானும் வந்து என்ன செஞ்சேன்னா இந்த வாட்டி வந்து ரெடி பண்ணி வச்சேன். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பானைலாம் வச்சு பால்லாம் ஊற்றி இது வந்து பொங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வந்து இந்த வேலை நடந்துட்டு இருந்துச்சு. இன்னொரு சைடில் என்ன வந்துன்னா இந்த அரிசி, அதுக்கப்புறம் இந்த சிறுவைத்த பருப்பு எல்லாத்தையும் வறுக்கிறது, இது எல்லாமே சர்க்கரை இடிக்கிறது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து பொங்கி வரும்பொழுது இது நம்ம உடனே ஆட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இது வந்து நான் வந்து முதலே வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ நல்ல விதமாக வந்து பாலும் பொங்கிச்சு. ரொம்ப நேரம் உத்து பார்த்தேன். திடீர்னு பார்த்தா பொங்கிடுச்சு. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ பொங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த அரிசி, பருப்பு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நம்ம இன்றைக்கி வந்து சர்க்கரை பொங்கல் தான் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து வெண்பொங்கல் வந்து எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது. ஸோ அதனால் வந்து இந்த வாட்டி சர்க்கரை பொங்கல் தான் வந்து நான் வந்து ரெடி பண்ணேன். மோஸ்ட்லி வந்து நான் சர்க்கரை பொங்கல் தான் பண்ணுவேன். ஸோ அதனால் இந்த வாட்டி நான் வந்து சர்க்கரை பொங்கல் தான் வந்து பண்ணேன். கூடவே வந்து பிரசாதத்துக்கு வந்து நான் இந்த வாட்டி என்ன பண்ணேன்னா பஞ்சாமிர்தம் தான் பண்ணேன். ஏன்னா வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே போட்டு பஞ்சாமிர்தம் பண்ணிடலாம். மோஸ்ட்லி வந்து நான் வந்து வெறும் பழம், தேங்காய், சர்க்கரை இந்த 3 ஆட் பண்ணி தான் நான் வந்து பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணுவேன். இந்த வாட்டி எல்லாத்தையுமே அதாவது எல்லா ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணி தேன்லாம் விட்டு நல்ல விதமாக பஞ்சாமிர்தமும் ரெடி பண்ணினேன். ஸோ எல்லாமே நல்லாவே வந்துருந்துச்சு. பார்க்கவே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா பொறுமையாக பண்ணும்போது நம்மளுக்கு சில விஷயங்கள் வந்து கரெக்டாகவே வந்து போய்கிட்டு இருக்கும். அதனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே அவசர அவசரமாக பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நிறைய தப்பு நடக்கும். அதனால் பொறுமையாக பண்ணும்பொழுது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விதமாகவே நடக்கும். ஆனால் வந்து சில விஷயம் நான் சொன்னால் தப்பு பண்ணேன், நிறைய விஷயங்கள் மறந்தேன். அதில் வந்து இந்த மஞ்சள் கொலையை வந்து பானையில் கெட்டுறது ஃபஸ்ட்டே கெட்டிடணும்னு சொன்னாங்க. ஆனால் வந்து நான் லாஸ்ட் தான் கெட்டினேன். ஸோ ஆனால் நான் கெட்டிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து பூவெலாம் போட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நல்ல விதமாக வந்து பூஜை வந்து இன்றைக்கி எல்லாமே பண்ணேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் செய்யும் பொழுது ஒவ்வொரு ஹாப்பினஸ் வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி எல்லாமே நல்ல விதமாக எனக்கு நடந்தனால ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த தை பிறந்தல் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் பிறக்கும், எனக்கும் பிறக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து சந்தோஷமாக வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தீவாரணைலாம் காணிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நானும் ராஜா வந்து விழுந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாமே நல்லதே நடக்கணும்னு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்து வீட்டில் வந்து என்னோடய பிரசாதம் இது எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிவிட்டு காக்காவுக்கு வந்து சாப்பாடு வந்து வச்சாச்சு. ஸோ காக்கா வந்து வைக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து நான் எப்போவுமே எந்த ஃபுட் வச்சாலுமே காக்காவுக்கு வந்து வைக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா அது சாப்பிடும்போது எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து எனக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ அதனால் இந்த வாட்டி வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து காக்காவுக்கு வந்து சாதம் வச்சுருந்தேன். ஸோ வந்து அது சாப்பிட்றத வந்து நான் கிளிப் வந்து எடுக்கலை. ஏன்னா வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்து தான் வந்து அந்த காக்கா வந்து வந்துச்சு. ஸோ அதனால் சாப்பிட வரவும் கையில் மொபைல் இல்லை. அதனால் நான் வந்து அந்த பிக் வந்து நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் காக்காவுக்கு சாப்பாடெலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தாச்சு. கீழே வந்துட்டு நாங்களும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். சரி எப்படி இருக்குது, நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து எதுவுமே டேஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டோம்ல, பிரசாதத்தை மோஸ்ட்லி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ராஜரை வந்து நான் ஃபஸ்ட்டு ராஜரை வந்து டேஸ்ட் பண்ணி கேட்டேன். ஏன்னா வந்து பக்கத்தில் கொடுத்தோம், பட் உடனே வந்து ரிசல்ட் தெரியாதுல்ல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ராஜரை தான் கேட்டேன். நல்லா இருக்குது, இனிப்பு வந்து இந்த வாட்டி தான் கம்மியாக போட்டிருக்கேன், சம்டைம்ஸ் வந்து ஜாஸ்தியாக போட்டுருவேன். ஸோ இந்த வாட்டி கம்மியாக பண்ணி நல்ல விதமாக பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு.